friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு பாரம்பரியமான பலகாரம் உப்பு சீடை. நல்ல அந்த கியூட்டா அழகான பால்ஸ் நல்ல மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டேஸ்டா இருக்குங்க. இந்த உப்பு சீடை செய்யறதும் ரொம்ப சுலபம் தான். ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பட் கண்டிப்பாக ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது தான் பர்ஃபெக்டான உப்பு சீடை செய்ய முடியும். அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன டிப்ஸ் தான். அது ஃபாலோ பண்ணால் அட்டகாசமாக பர்ஃபெக்டாக நம்ம உப்பு சீடை பண்ணிடலாம். யார் வேணாலும் பண்ணலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ஈஸியாக செஞ்சிடலாங்க. கோகுலாஷ்டமிக்கு ஸ்பெஷலாக இந்த உப்பு சீடை பண்ணுவோம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சீடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது பச்சரிசி மாவு. இந்த அரிசி மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அதாவது எந்தவித குரணை இல்லாமல் நரன்னு இல்லாமல் அப்படி தொட்ட அப்படி நைஸாக இருக்கணும். ஸோ அதுதான் சீடை செய்யறதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இங்கே ரெடியாக வீட்டில் இருக்கிற அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அது நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அடுத்த இன்க்ரீடியண்ட் உளுந்த மாவு. இங்கே நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்தாச்சு. இது 2வது டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மாவும் எடுத்து வச்சாச்சு. அதாவது ஃபார் 1 கப் ரைஸ் ஃப்ளார் 2 டேபிள் ஸ்பூன் உரத்தால் பவுடர். ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது வறுத்து பிடிச்ச உளுந்தம்பருப்பு மாவு. நல்லா ஃபைனாக பிடிச்சிட்டு சளிச்சு வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உளுந்தம்பருப்பு மாவு எப்படி பிடிச்சி ஸ்டோர் பண்ணணுங்கிறத என்னோடய இன்ஸ்டன்ட் உளுந்து வடை ரெசிப்பியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல உளுந்தம்பருப்பை செவக்க வறுத்துட்டு நம்ம பொடிச்சு சல்லிச்சு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பொடிச்ச உளுந்தம்பருப்பு மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக நல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் பட்டர், இங்கே அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். மாவில் நமக்கு சேர்த்து பிசைய போகிறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இந்த பட்டர். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், பிசைறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்தாச்சு. அடுத்ததாக எள்ளு. இங்கே நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செசமி சீடு 1 டீஸ்பூன். அடுத்ததாக சால்ட்டு தேவையான அளவுக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பெருங்காயப்பொடி, அசஃபோட்டிடா. இது ஒரு 2 சிட்டிகை சேர்க்கணும். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய சீடை. நான் இப்போ கொஞ்ச நாள் ஜிபிசி பெருங்காயப்பொடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. சமையலுக்கு நல்ல வாசனை இருக்குது, டேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதாங்க, தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு உளுந்து மாவை வறுத்து நம்ம சல்லிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுவோங்க. நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க, கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுக்கணும். அதாவது தொட்டு பார்த்தா இப்படி நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கணும். அவ்வளோதான், மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து சல்லிச்சிடலாம். இந்த ஸ்டெப்பு முக்கியமாக கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஏன்னா சின்னதாக ஏதாவது குரணை இருந்தால் தான் சீடை வெடிக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா சல்லிச்சுட்டு அதில் எந்த விதமான குரணையும் இல்லை, ஒரு கட்டி இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யும்போது 100% சீடை வெடிக்காது. ஸோ இந்த சல்லிச்சிடணும். பாருங்கள், இப்போ நல்லா இப்படி சல்லிச்சாச்சு. இப்போ மாவு ரெடி. அடுத்தது உளுந்தம்பருப்பு மாவும் இதே போல் வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் சூடாகிற வரைக்கும். ஏற்கனவே இது வறுத்து பிடிச்ச உளுந்தம்பருப்பு மாவு தான். பட் இருந்தாலும் லைட்டாக அந்த ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கும் போது நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி நல்ல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. ஒரு 1-2 நிமிஷம் நல்லா அந்த மாவு சூடாகிற வரைக்கும் வறுத்தாச்சு. அரிசி மாவு போலவே இதுவும் கண்டிப்பாக சல்லிச்சு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இந்த சின்ன குரணையோ ஒரு சின்ன ஒரு கட்டியோ இருந்தால் தான் அந்த சீடை வெடிக்கிறதுக்கு காரணம். ஸோ கண்டிப்பாக நம்ம சல்லிச்சு யூஸ் பண்ணும்போது சீடை 100% வெடிக்காது. ஸோ இதை இந்த ஸ்டெப்பை நம்ம முக்கியமாக பண்ணணும். இப்போ உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாம் நல்லா சல்லிச்சு நல்லா எந்த விதமான குரணையும் கட்டி இல்லைன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஃபஸ்ட்டாக உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கூடவே எள்ளு, நல்ல 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஃபஸ்ட்டு இந்த பட்டரோட கலந்து விட்டுறலாம்.
பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் பெருங்காயப்பொடி சேர்த்துடலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஜிபிசி பெருங்காயப்பொடி ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அசஃபோட்டிடாக சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. மொத்தமாக தண்ணி உடனே சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா மாவோட ட்ரைனஸை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். பாருங்கள் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பக்குவமாக பிசைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்படி விரல் நுனியிலேயே உருட்டி விடுங்க, ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. அதாவது ஜென்டிலாக சாஃப்டாக உருட்டுங்க, ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம். சின்ன சின்ன கிராக் இருந்தாலும் ஓகே. அப்போ வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு சீடை வெடிக்காது, நல்லா ஜம்முன்னு நம்ம சுட்டு எடுத்துடலாம். எல்லா மாவுமே இப்படி அழகாக க்யூட்டாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. அதே சமயம் இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு நல்லா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிடலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே சீடையும் நல்லா அழகாக க்யூட் பால்ஸாக அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் நம்மளுக்கு மாவு வெந்து வரணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மீடியமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக எல்லா உருண்டையும் போட்டு விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். நான் இங்கே ஒரு 2 பேட்சாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மொதல் அடசல் போட்டாச்சு, நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம சீடை முறுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது மாவில் ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் இப்படி நுரைச்சி பொங்கி தாங்க ஃப்ரை ஆகும். அதாவது அந்த பபிள்ஸாக மேலே நிறையா இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த ஈரப்பதம் போய் அந்த கிறிஸ்பினஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். நல்லா நம்மளுக்கு அந்த கரண்டியில் கிளறும் போது அந்த கிறிஸ்பியாக அது மாறுறது நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னொரு 1 நிமிஷம் கழித்து நம்ம சீடையை வெளியே எடுத்துடலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள் இன்னுமே நல்ல பபிள்ஸ் கம்மியாயிடுச்சு, சீடையும் நல்லா செவந்து வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சீடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் வடித்து எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க. அழகாக க்யூட்டாக நம்மளுக்கு மொறுன்னு அருமையான பாரம்பரியமான பலகாரம் உப்பு சீடை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் அடுத்த அடசலும் போட்டு விட்டுறலாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் வந்து அங்கே சூடாக இருக்குது. ஸோ சிம்மில் வச்சுக்கிட்டு பொரிச்செடுங்க, அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்து வரும். அவ்வளோதாங்க. சுவையான உப்பு சீடை நல்லா அருமையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பக்காவாக பர்ஃபெக்டாக மொறுன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது 100% சீடை வந்து வெடிக்காது. அதாவது நல்ல எந்த விதமான குரணையும் கட்டி இல்லாமல் மாவுகளை சல்லிச்சு எடுத்துக்கிட்டாவே போதும், சீடை வந்து வெடிக்காது. அதே மாதிரி அந்த எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும். கண்டிப்பாக அந்த பட்டர் சேர்த்துக்கங்க, அதுவும் இன்னும் நல்ல சீடையை கிறிஸ்பி ஆக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டான சீடை ஜம்முன்னு செஞ்சலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.